குட் ஈவினிங் ஆல். தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வேக்கன்சி. இப்போது இஎஸ்ஐசிலையும் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எவ்வளோ வேக்கன்சிஸ், வேறு என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கிறத சொல்கிறேன். இதை தவிர உங்களுக்கு இதே வேக்கன்சியில் ஜிப்மரும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா ஜிப்மர்லேயோ இஎஸ்ஐலையோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் இப்போயே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் தான். பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங், இல்லைனா போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், பேசிக் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமா நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் நர்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎஸ்ஐக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும், +3 இயர்ஸ் +5 இயர்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் அதே தான். உங்களுக்கு வந்து ஆன்லைன் சிபிடி எக்ஸாம் இதுலேயும் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு தனியாக கொடுத்துட்டானுங்க. அதே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ போடுறதுனா 11/8/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து போட்டுடணும். உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கா என்ன ஏது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து மேம்போக்காக உங்களுக்கு என்னென்ன தேவை ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பன்சேட்டரி டைமு, எலிஜிபிலிட்டி, ஸோ அதெல்லாம் சேம் தான். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதே தான். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு, எக்ஸாம் ப்ராசஸும் அதே தான். சிலபஸும் அதே தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் என்னென்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக 2 இயர்ஸ் கேட்பாங்க, 1 இயர் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா உங்களுக்கு வந்து 80:20 ரிசர்வேஷனு. ஸோ மேல் ஃபீமேலு 665 167 பேர் மேலுக்கு இருக்குது. இதில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ஜிப்மருக்கும் இஎஸ்ஐசிக்கும் நம்ம ஊரில் போஸ்டிங் வாங்குறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேக்கன்சி பொசிஷன் அதுதான். தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. எலிஜிபிலிட்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 80:20 ரிசர்வேஷன் இருக்குது. எக்ஸாம் பேட்டர்னை வந்து 2 இதாக பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பரை வந்து ஒரு 20-30 கொஷின்ஸை வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் போடலாம். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.